Jai Gurudev. Knowledge sheet 68. Which is more expensive, your smile or your anger? எது ரொம்ப விலை கூடியது, உங்களுடைய கோபமா அல்லது புன்னகையா? ஒரு கேள்வி கேட்கிறாங்க குருதேவ் கிட்ட, do you ever get angry? குருதேவ் உங்களுக்கு எப்பவாவது கோபம் வருமா அப்படின்னு கேட்டிருக்க. இந்த குருதேவ் பதில் சொல்ற, I can, but it is very expensive. கோபம் வரும், ஆனா அது ரொம்ப ரொம்ப என்ன விலை ரொம்ப கூடியது அப்படின்னு குருதேவ் சொல்றார். ரொம்ப எக்ஸ்பென்சிவ் அப்படின்னு. யூஸ்வலி யூ கிவ் யுவர் ஆங்கர் ஃப்ரீலி அண்ட் யுவர் ஸ்மைல்ஸ் ரேர்லி. கோபத்தை ரொம்ப என்ன பண்ணிடும், ஈஸியா கிடைக்கிற மாதிரி எப்ப போனாலும் கிடைக்கிற மாதிரி வச்சுப்போம். புன்னகைய ரொம்ப அரிதா கிடைக்கிற மாதிரி நம்ம வச்சுப்போம். as though a smile is costly. ஏதோ கொஞ்சம் புன்னகை என்ன பண்ணிட்டா அது ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியானது, ரொம்ப விலை கூடினது அப்படின்னு நினைச்சிட்டு ஏன்னா கோபத்தை நம்ம ரொம்ப ரொம்ப சீக்கிரமா ஈஸியா பண்றோம். புன்னகையை ரொம்ப அரிதா காமிக்கிறோம். In ignorance, anger is cheaper and a smile is costly. என்ன அறியாமை அப்படின்னு எதுனா, இந்த கோபத்தை ரொம்ப எளிதா கிடைக்கக்கூடிய விஷயமாகவும் புன்னகையை ரொம்ப அரிதா கிடைக்கக்கூடிய விஷயமாகவும் வச்சுக்கிறதா அறியாமை. In wisdom, a smile is free like the sunshine, air and water. ஞானத்தில் இருப்பதுக்கான அறிகுறி என்ன அப்படின்னா உங்களுடைய புன்னகை ரொம்ப எளிதாக கிடைக்கக்கூடிய மாதிரி, இலவசமா கிடைக்கிற மாதிரி, அதுதான் ரொம்ப முக்கியம். அப்சல்யூட்லி ஃப்ரீ, லைக் ஒரு சூரிய ஒளி, காற்று இல்லையா, இதெல்லாம் எப்படி ரொம்ப இலவசமா எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கிறதோ அது மாதிரி உங்களுடைய புன்னகையும் இருக்கணும். அதுதான் ஞானம். லைக் த சன்ஷைன், ஏர் அண்ட் வாட்டர். நீர், காற்று, சூரிய ஒளிலாம் எப்படி இலவசமா எல்லாருக்கும் கிடைக்குதோ அது மாதிரி. And anger is extremely expensive. ஞானம் இருக்கும்பொழுது என்ன, கோபம் ரொம்ப ரொம்ப விலை கூடிய ஒரு விஷயமாக இருக்கு. லைக் a diamond. ஒரு வீட்டுல பாருங்க, எது அதிகமா இருக்கும் அப்படிங்கிறது தான். விலை மதிக்க முடியாதது, விலை கூடியது கொஞ்சமா இருக்கும். ரொம்ப எது எளிதா கிடைக்கிறதோ அது அதிகமா இருக்கும். கடைசியில குருதேவ் என்ன சொல்றாங்க, மேக் யுவர் ஸ்மைல் சீப்பர் அண்ட் ஆங்கர் எக்ஸ்பென்சிவ். உங்களுடைய புன்னகையை எளிதாக்குங்கள், கோபத்தை அரிதாக்குங்கள். கோபத்தை ரொம்ப அரிதா வர மாதிரி வரவே கூடாதுன்னு சொல்ல முடியாது, அப்படி இருந்தா நல்லதுதான், புரியுதுங்களா? அது எப்படி சாத்தியம் அப்படின்னா அதுக்குதான் பயிற்சி. கோபத்தை புன்னகையை எளிதாக்குங்கள், கோபத்தை அரிதாக்குங்கள். மேக் யுவர் ஸ்மைல் சீப்பர் and anger expensive. How is it possible? By practicing pranayama, sudarshan kriya, இதெல்லாம் மெடிடேஷன், இதெல்லாம் பண்ண அது சாத்தியப்படும். பாருங்க, நம்மளே ஒரு செல்ஃப் இன்ட்ரோஸ்பெக்ஷன், எது அரிதா கிடைக்குது எது எளிதா கிடைக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு என்னதான் நீங்க ஆராய்ச்சி பண்ணாலும் கடைசியா வர வேண்டியது அந்த கடைசி லைனுக்கு தான். என்ன, கோபத்தை அரிதாக்குங்கள், புன்னகையை எளிதாக்குங்கள். ஜெய் குருதேவ்.